என் நாட்டம் அரசியல்வாதி தான் நடிகன் நினைச்சேன். உன் நாட்டம் பெண் கூட இந்த நாடகம் ஆடுவாளா? மொத்தத்துல முட்டாளாக்கிட்ட. பாய்சன். அதுல நீ கையெழுத்து போடணும். இல்ல இப்பவே டிஐஜிக்கு போன் பண்றேன். அந்த ராஜாவை ஷூட் அட் சைட் ஆர்டர்ல சுட வைக்கிறேன். போடு. எதுக்குமா இந்த மாதிரி அவசரப்பட்டு துன்பத்தை வரவழைச்சுக்கிற? இப்ப வேணும்னா சாவு. எதுக்குன்னா நீ செத்ததுக்கு அப்புறம் உன் சாவுக்கு காரணம் அந்த ராஜா தான் நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த பேப்பர். சாவு. பாரு, நீயும் ஒரு பெண் தான். உன் கண் முன்னால நான் எத்தனையோ பெண்களோட விளையாடி இருக்கேன். பாரு, அன்னைக்கு ரீட்டா விடிய விடிய உன் கண் முன்னால என்ன கலாட்டா செஞ்சான்னு. நீயும் உப்புக்காரம் திங்கிற, உனக்கும் ஆசைங்க இருக்கும். என்னமோ இந்த ஒரு வாரமா வேலை டென்ஷன்ல இருந்து பொண்ணுங்க வாடையே இல்ல. என்ன இன்னைக்கு நீ ரொம்ப கிளாமரா இருக்க? ராத்திரிக்கு வேற எவ்வளவு இங்க வர்றதா இல்ல? வா. என்னடி நான் வேத்து மனுஷன் இல்ல, உனக்கு தாலி கட்டின புருஷன். உன்னைய இஷ்டப்படி அனுபவிக்கிற அதிகாரம் உள்ளவண்டி. எங்க நம்ம காதல் இப்பதான் கணிஞ்சது. உன் மேல இருந்த மோகம் தீந்து போச்சு. ஓ சாரி. உனக்கு பேமெண்ட் கொடுக்காம போறேன் பாத்தியா? இதோ 1000 ரூபாய் எடுத்துக்க. நான் இன்னொரு வாட்டி இப்படி செஞ்சா இதை விட 2 மடங்கு தரேன். சரிதானா? நான் ரொம்ப பிராட் மைண்ட் உள்ளவன். நீ யாரோட எங்க சுத்தினாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு ராஜா ராஸ்கரை தவிர ஏன்னா நான் பதவியில இருக்கேன் இல்லையா, அதனால யாருக்கும் தெரியாம ரகசியமா. இதோ விஷம் வேணும்னா இப்ப செத்துப்போ. பாரு, உன் தலைய வாரிக்கிட்டு செத்துப்போ. யாராவது ரேப் பண்ணி செத்து போயிட்டு தான் நினைக்க போறாங்க. ஓ ஓ, என்கிட்ட ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குல்ல, சாவ மாட்டேன். சில நொடியில சிங்காரவேலர் வருவாரு. அவர் பேசுற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. அவர் அசை சொல்ற வரைக்கும் யாரும் அசைக்கூடாது. கார் கரெக்டா இங்க வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்ற வரைக்கும் யாரும் மேல போடக்கூடாது. வர வேண்டிய இடம் வந்துருச்சு. போதும் விடுங்கடி. அட விடுங்கடி, எவனாவது பாத்துருவான். ஐயோ, உங்களோட தொல்லையா போச்சே. ரொம்ப நல்லா இருந்தது. டாட்டா, வரேன். இருங்க, காசு கொடுக்க சொல்றேன். அப்பா நசுக்கி கொண்டுட்டாளுங்க. நில்லுங்க. அலுப்பா இருக்கு, முக்கியமான ஒருத்தன் போடுங்க. ஐயா, மீட்டிங்ல பேச மூடு வேணும்னு உருப்படிங்கள தள்ளி அந்த தலைக்கு 101 கொடுத்தானு. சரிங்க. என்ன லேடிஸுங்க அரசியலே விட்டுட்டாங்களா? ஒரு புடவைய கூட காணும். இவரு கோவிந்து. வணக்கங்க. இவருக்கு அவரு மாமனாரு. வணக்கங்க. இவங்க எல்லாம் நம்ம பாட்டிக்காரங்க. வணக்கம். நீ ஏன்டா சொல்லாம இருக்க? அம்மாடியோ வணக்கங்க. பாட்டி ரொம்ப ட்ரையா இருக்கு. நைட்டுக்கு வெட்டா இருக்குங்க. மேப்படி விஷயம் கிடைக்குமா? உங்களுக்கு என்ன வேணாலும் ஏற்பாடு செய்யறேன். இப்ப நான் வந்த வேலை என்னன்னா, இந்த ஸ்டேட்ல சீக்கிரம் இடைத்தேர்தல் வரப்போகுது. சொல்றதை கவனிக்காம மூக்கடைஞ்சுனா செருப்பால் அடிப்பேன். இந்த கவர்மெண்ட்டை மாத்திட்டு புது கவர்மெண்ட்டுக்காக திறமசாலி யாருன்னு தெரிஞ்சுக்க மேலிடத்துல என்ன அனுப்புனாங்க. நீங்கெல்லாம் எனக்கு திருப்தியா இருந்தா நம்ம பார்ட்டிக்கு உங்களை சிபாரிசு செய்யறேன். விஷயம் எப்போன்னு? நைட்டுங்க. நிஜமா? சத்தியம். மீதியை நைட்ல பேசிக்கலாம். ஏற்பாடு செய்யறத செய்யற. கொஞ்சம் எலசா இருந்தா நல்லா இருக்கும். பழச தள்ளிடாத. இந்த எளிய அதிகாரத்துல உட்கார வைக்க மேலிடத்துல இருந்து அந்த பெருச்சாளி வந்திருக்குதா? பாக்கிறேன்.
அங்கே இங்கே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ரவுடி ராஜாவைத்தான் இந்த பசங்களுக்கு தெரியும். ஆனா தலக்கணம் பிடிச்சவன் தலைய வெட்டி கசாப்பு போடுற இந்த சிங்கம் ராஜாவை இனிமே தான் தெரியும். அவன் அணுவணுவா எல்லாரையும் நம்ப வச்சு மேல் படிக்கேறிட்டு தான் நினைக்கிறான். ஆனா அதே அவனுக்கு கடைசி படியாக்கி கீழ்படிக்கு முடிய பிடிச்சு கொண்டு வர்றதுதான் இனிமே என் லட்சியம். அப்போ சுஜாதாவையே சொல்ல வைக்கிற அவன் ஜெயிச்சானா நான் ஜெயிச்சேன். நான் ஐயா, இவருக்கு லேபர் வர்க்கத்துல ரொம்ப செல்வாக்கு உண்டு. இவர் மாமனாருக்கு பணக்கார வர்க்கத்துல செல்வாக்கு உண்டு. நீங்க ஊன்னு சொன்னா இவர் சிஎம் ஆயிடுவாரு. நீ எனக்கு சொல்றியாடா? செருப்பால் அடிப்பேன். நான் எவனை சொல்றனோ அவன் தான் சிஎம். சிஎம் சிஎம். ஓகே ஓகே. ஐயா, இவர் அவர் மாமனாரு ஹோம் மினிஸ்ட்ரி. உதப்ப ஹோம் எப்பவும் என் கையில தான் இருக்கும். சரி சரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அசம்பிளி நம்மளுதானா? இதோட விட்டுட்டா எப்படி? சுஜி, கண்ணாடி முகத்துக்கு நல்லா ஃபிட்டா இருக்கு. உருப்படி வாட்ட சாட்டமா இருக்கு. என் மனைவி. அவனையும் தப்பாடி ஒண்ணு நினைச்சுக்காத. ச்சே, எனக்கு இந்த உலகத்துல பதவியை தவிர எதுவும் என்னதில்ல, தேவையே இல்ல. பதவி உனக்கு தந்தா வந்தது எதுவானாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாக்கெட்டு கையில துணி அவ்வளவுதான் இருந்துச்சுங்க. காபி குடிக்கிறீங்களா? நான் காபி டீ குடிக்கிறதில்ல. காலையில எந்திரிச்சதும் ஈயச்சம்புல தண்ணி குடிக்க, இதாட்டம் இடத்துல மோர் குடிக்க. சரிதாங்க. வாங்க வாங்க, பேசிட்டு இருங்க, மோர் கொண்டாரேன். ஏண்டா மூக்கு திரி? என்னடா இங்க வந்திருக்க? இது நம்ம கேஸ் தானா? கேஸ் இல்லைங்க, ஃபேமிலி. ஏன் இங்க வந்தீங்க? பொண்ணு வாட்டமா இருக்கான்னு பாக்குறத தவிர நமக்கு எந்த வீடுனாலும் ஒண்ணுதான். யாருது இந்த ஏரியா? நம்ம ஏரியா தாங்க. ஏன் பொண்டாட்டி? ஓம் பொண்டாட்டியா? கார்ல வரும்போது ரோட்ல வந்துகிட்டு இருந்தது. சேலை ஜாக்கெட் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு லிப்ட் கொடுத்து கொண்டாந்தேன். நீங்கன்னு தெரியாத கார்ல உட்காந்துட்டா அவ ஒரு அப்பாவி. நீங்க என்னதால ஜாக்கிரதையா கொண்டாந்தீங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ சீ சுமாரு. ஓ உருப்படின்னு நினைக்கல. ஓ உருப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வர வேண்டியது இல்ல. உன்னையே கூட்டிட்டு வர சொல்லிருப்பேன். சரக்கு கொண்டா. இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கல. வாடா. என்னது புத்தி இல்லாம? அவன் ஏற்கனவே பொம்பளை பொறுக்கி நம்ம வீட்டுக்குள்ள எது கூட்டிட்டு வந்த? இது வீடு நினைச்சியா ஓச்சார் விடுதுன்னு நினைச்சியா? நீ ஒரு பொம்பளை தானா? ஒன்னதாண்டா, நீ ஒரு ஆம்பளை தானா? உன்னையே விட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வான்னு சொன்னப்போ அவனை செருப்படுத்தி எதுக்கு அடிக்கலடா? அப்படின்னா சாயந்தரம் எனக்கு ஐஸ் வச்சு அனுப்பலான்னு நினைச்சியா? நான் கூட்டியாந்ததுக்கு உபச்சாரம் விடுதுன்னு சொல்றியே, இப்ப அனுப்புற நீ ஒரு புரோக்கர் நினை வச்சுக்க. உன்ன மாதிரி அசிங்கமானவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட 10 பேர் வேசின்னு சொன்னாலும் இந்த மாதிரி அப்பாவியார் ஓடி போறது நல்லது. காசு பணம் இல்லாட்டி போனாலும் கட்டினவள உன்ன மாதிரி விக்க மாட்டான். வாயா போலாம்.